யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக மகாராஷ்டிரியன் புரன் போலி தாலி தாங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம், பட் முன்னாடியே பிளான் மட்டும் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து கோதுமை மாவு தான். கோதுமை மாவு வந்து நல்லா பிணையணும், திட்டு திட்டாக இருக்கக்கூடாது, நல்லா இலக்கமாக பிணையணும். நம்ம இந்த மாதிரி 1க்கு 2 பிணைஞ்சு அப்படியே எண்ணெய் போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுடணும். நான் பிணையும் போதே முக்கால்வாசி எல்லாமே நீட்டாக பண்ணிவிடுவேன். ஒரு படி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அதுக்குள்ளே பஜ்ஜிக்கெல்லாம் ரெடி பண்ணணும். புரன் போலி பண்ணும்போதே கையோட பஜ்ஜி குரோடி எல்லாமே சேர்த்தி பண்ணணும். பஜ்ஜி வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன். கடலை மாவு வந்து 2 கிண்ணி, கொஞ்சம் வெங்காயத்தை நம்ம போடும்போதே கையில் இந்த மாதிரி நசுக்கி போட்டுடணும். நம்ம அரைச்சோம் பார்த்தீங்களா, பச்சை மிளகா, பூண்டு, அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் கலந்து பேக்கிங் சோடா வேணும்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நான் குரோடி தான் போட்டு எடுத்துருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம பஜ்ஜியை போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல் அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு குரோடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜியை போட்டுடலாம். அது 10 நிமிஷம் ஊறும் அது வரைக்கும். இப்போ குரோடியெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதில் நான் 2 வகை பண்ணியிருக்கேன். இப்போ பஜ்ஜி பார்த்தீங்கன்னா நான் மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் எடுத்திருக்கேன். இப்போ டக்குன்னு ஒன்றா போட்டேன்னா அந்த எண்ணெயில் அது நல்லா உப்பி மேலே வந்துடும். நான் பேக்கிங் சோடா போடலை. யாராவது பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா இன்னும் லைட்டாக இருக்கும், இல்லைனா ஆற கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆகிடும். நான் அளவாக தான் பண்ணேன், அதனால பேக்கிங் சோடா போடலை. கொஞ்சம் சேர்த்தி பண்ணணும்னா பேக்கிங் சோடா ஊர்லலாம் போடுவாங்க. 2 விசில் மட்டும் விட்டுட்டேன், பூ போல் வெந்துருச்சு. கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வைக்கிறனால வேக வச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வடிகட்டியில் தண்ணி இருந்துச்சுன்னா வடிகட்டணும். நான் தண்ணி அளவாக வச்சனால நம்ம வடிக்கும் போது தண்ணி எதுவும் வரல. இது வந்து அம்டிக்கானது. வெங்காயத்தை நல்லா மொறுன்னு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இதில் நான் போட்டிருக்கிறது வந்து கொப்பரை தேங்காய், சீரகம், மசாலா பொடி. இது எந்த தாளிப்பும் இருக்காது. இது நான் பண்ணுற மெத்தட் வந்து எங்கள் மாமியார் பார்த்து தான். கொஞ்சம் வேக வைக்கும் போதே கடலைப்பருப்பை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதோட மிக்சிங் தான் இது. நம்ம சாப்பிட்டு முடிச்சோடனே எப்போவுமே கொஞ்சம் அம்டி எடுத்துக்குவாங்க. ஒரு சிலர் போலியோடவே தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொப்பரை தேங்காவை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்த தேங்காய், பூண்டு எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா தேங்காய் வந்து அரைப்படுறதுக்கு 1-2 அப்படியே விட்டுருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொப்பரை தேங்காய் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே அரைக்கணும். கூடவே கொஞ்சோண்டு நம்ம மசாலா பொடி போட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். நான் கொஞ்சம் தண்ணியாக தான் பண்ணுறேன். அப்படி பண்ணால் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. கெட்டியாக பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணியாக பண்ணுவாங்க. கொத்தமல்லியும் உப்பும் கடைசியாக சேர்த்து கிளறி விட்டுணும். நல்லா நுர வரும்போது ஆஃப் பண்ணி விட்டுணும். வேறு இதுக்கு எந்த தாளிப்பும் இல்லை. புரன் தயார் பண்ணுறதுக்கு நம்ம வெல்லத்தோட நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பையும் நல்லா போட்டு கிளறிக்கணும். நல்லா அந்த வெல்லம் வந்து உருகணும், நல்லா இலக்கமாக வரணும். நம்ம மிக்ஸ் பண்ணவே பாதி கரைஞ்சிடும். இப்போ அது பார்த்தீங்களா கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பதம் வந்த உடனே நம்ம கிளறிட்டே இருக்கணும் கைவிடாமல். இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக சோம்பு, சுக்கு, ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடணும். இப்போ புரன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லமெல்லாம் இலகிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச பவுடரையும் அதில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ஆகிடும். நல்லா ஜலிச்சன்னா நம்ம திட்டாக இருக்காது. ஃபைனலாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போடும்போது நமக்கு அதோட ஸ்மெல்லும் ஃப்ரேக்ரன்ஸும் அப்படியே அந்த புரனில் நிற்கும். அதனால தான் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே போடணும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன், தண்ணி ஊற்றாமல். ஏன்னா புரன் வந்து எந்த தண்ணியுமே இருக்கக்கூடாது. நம்ம போடுற பதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் அந்த புரன் சப்பாத்தி மாவுலேருந்து வெளியில் வராது. இல்லைனா அது வெளியில் வந்துச்சுன்னா நமக்கு தேக்க பிடிக்க கஷ்டமாக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னா நம்ம கரெக்டாக அதை ப்ராப்பர் மெத்தடில் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வரும். புரனோட பதம் பார்த்தீங்களா, இதில் இன்னொரு மெத்தட் கூட இருக்குங்க. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ மிக்சரில் போட்டு அடிக்கிறனால எனக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ நான் மாவு எடுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் மாவை பிணைஞ்சு எப்படி ஊற வச்சு அப்புறம் போலிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக எடுத்து நம்ம உருட்டி நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் போலி பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் எங்கள் மாமியார் பண்ணுவாங்க, அதை பார்த்து ரவுண்ட் பண்ண பழகிட்டேன். அதுக்குள்ளேயே வந்து ஸ்டஃபிங்கை வச்சிடணும். புறனை அதுக்குள்ளே வைக்கும்போது நமக்கு அப்போவே தெரியும், கையிலெல்லாம் ஒட்டாது. பிகினர்ஸாக பண்ணும்போது நம்ம சின்னதாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி பண்ணி ப்ராக்டிஸ் இருக்கிறனால இந்த சைஸ் பண்ணியிருக்கேன். யாராச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன உருண்டைகளாக பண்ணுங்கள். என்ன 1-2 சேர்த்தி வரும், ஆனால் பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம அந்த பேக் பண்ணுறது வந்து கரெக்டாக பேக் பண்ணணும். அப்போ தான் அந்த உருண்டையிலேருந்து மாவும் இதுவும் நல்லா செட் ஆகிடும். இல்லை புரன் தனியாக மாவு தனியாக பிரிஞ்சிருச்சுன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டஃபிங் அந்த மாவுக்குள்ளே உட்காந்தா மட்டுமே போலி சூப்பராக வரும். நம்ம அழுத்தி தேய்க்கக்கூடாது. நல்ல பூ போல் சுத்துனா அந்த புறனோட இருக்கிற நல்லா வந்துடும். நான் ரொம்ப அழுத்தி தேய்ச்சேன்னா அதில் புறனெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ சைடெல்லாம் வந்து ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. இப்போ எடுத்து தவாவில் போட்டுடணும். தவா வந்து ரொம்ப ஹீட் இருக்கக்கூடாது. எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சிடணும்.
லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது எல்லா சைட்லையும் ஈவனாக வெந்துடும். 2 சைட்லையும் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே வெந்துருச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கௌரிக்கான புரன் போலி ரெடி. அதுவும் ட்ரெடிஷ்னல் முறைப்படி நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். சாஃப்டாக வருங்க. எப்போவுமே நம்ம அவசரத்தில் செய்கிற ஃபுட்டு தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ கௌரிக்கும் நான் வீட்டில் காலையிலே ரெடி பண்ணி எல்லாம் படைச்சாச்சு. இது நேற்று வச்ச பாக்ரி, இது இன்னைக்கான புரன் போலி. அவங்களுக்கு 2 நாள் 2 விதமான ஃபுட்டு பண்ணணும். இவங்களுக்கு விசர்ஜன் பண்ணும்போது வீட்டில் 5 லேடிஸ் இல்லை 7 லேடிஸ் கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த சாங்கியம்லாம் பண்ணி தாங்க நாங்கள் விசர்ஜன் பண்ணுவேன். இதுதான் சுகன்ஸ் ஹோமோட சிம்பிள் செலிப்ரேஷன். நான் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிடுவேன். ஆனால் யாராச்சும் 1-2 சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் கண்டிப்பாக திருத்திடுவேன். ஏன்னா 1-2 எப்போவுமே நம்ம தனியாக பண்ணும்போது மிஸ் ஆக தான் செய்யும். இந்த நாளைக்கு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வரும்போது சாமிக்கு படைச்சு நம்மளும் சாப்பிடணுங்கிறது பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த வருஷத்தில் ஒரு நாள் வர்ற ஃபெஸ்டிவ் எல்லாமே அந்தந்த நாளைக்கு எல்லாமே பண்ணணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.